ட்ராவல் விலாகில் நம்ம வந்து காலையில் பழமுதிர் சோலை, கற்பனசுவாமி, கள்ளழகர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாயக்கர் மஹால் வந்து கிளம்பி போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா, லைட் எஃபெக்ட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த காம்ப்ளெக்ஸை எவ்ரி டைம் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கே 5 to 10 டைம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் வழியாக தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 6 o'clock ஆயிடுச்சு நாங்கள் ரீச் ஆக போது. கிளம்புனதே ஒரு 5:30 போல் கிளம்பியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி கிளைமேட்டுமே. ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆக போது ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஷோ வந்து இல்லை. ஆக்சுவலாக அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு, ரினோவேஷன் ப்ராசஸ். ஸோ அதனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி உள்ளலாம் நாங்கள் போகலை. 7 o'clock டைமிங்லாம் போட்டிருக்க பாருங்கள். ஸோ எந்த டைமிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து சும்மா வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே நியர்பை டிஃபன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப பசிச்சுது. ஆக்சுவலாக 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ நான் எங்கே போனாலும் இட்லி தான் நான் சாப்பிடுவேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவல் டைமில். சரி, நாயக்கர் மஹால் ஆப்போசிட்லேயே ஹோட்டல் இருந்தது. நான் சாப்பிட்ட ஹோட்டலே பெஸ்ட் ஹோட்டல் நான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதுரை மார்க்கெட் ரோடு தான் நம்ம போக போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.